லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சங்கரி, பார்த்திபனுக்கு காஃபி கொடுக்கலையா? அவன் இங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. இவங்க 2 பேரும் கேட்டாங்க, கொண்டு வந்து கொடுத்தேன். அதுக்கு நான் என்ன செய்ய? குட் மார்னிங் ரஜினி. குட் மார்னிங் பார்த்திபா. எனக்கு காஃபி டபுள் ஸ்ட்ராங்கா. என்ன காஃபி? இத்தனை நாளா உனக்கு காஃபி நான் தான் போட்டு கொடுத்தனா? இல்ல, அத்தை இல்லனா பத்மாமா தான் கொடுப்பாங்க. ஆனா நம்ம முன்னாடி மாதிரி இல்லல்ல. முன்னாடி மாதிரி இல்லனா? அக்கா மாமா கொடுத்தாங்கல்ல, அத்தை மாமா கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஓ, அதே மாதிரி. அதே மாதிரிதான். நேத்து என் புருஷனை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன, இப்போ உன் புருஷனுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்க இவ்ளோ கேள்வி கேக்குற? தேங்க்ஸ். ரஜினி, ஓட்டு பார்த்திபனுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கு. என் ஓட்டு கூட அவனுக்கு தான். மாமா, நீங்களுமா? சும்மா சொன்ன ரஜினி. போடி, போய் காஃபி எடுத்துட்டு வா போ. அதான் அத்தை சொல்றாங்கல்ல, போ. சரி சரி, போறேன் போறேன். பார்த்திபா, குடு குடு ரஜினி. காஃபி போட்டு கொடுக்கறது பொண்டாட்டியோட கடமை. இன்னும் சமைக்கிறது, துணி துவைக்கிறதுன்னு ஏதாவது இருந்தா சொல்லு, எல்லாத்தையும் நான் செய்யறேன். ஆனா புருஷனா நீ செய்ய வேண்டிய கடமை இருக்குல்ல. என்னன்னு சொல்லுங்க. ரஜினி வெட்டிட்டு வர சொன்னா பார்த்திபன் கட்டிட்டு வந்துருவான். கட்டின வரைக்கும் போதும், சொல்றத மட்டும் செஞ்சா போதும். என்னன்னு சொல்லு ரஜினி. நானும் இவனும் சேர்ந்து அனிதா கிட்ட வாங்கின 25 லட்சம் ரூபாய் கடனை அடைக்கணும். அதுக்கு இவன் என்ன பண்ண போறான்? அக்கா, பார்த்திபனை பத்தி உனக்கு தெரியாதா? அவன் நினைச்சா எப்படி வேணாலும் பணத்தை ரெடி பண்ணுமா. நீ ஏன் அதுக்கெல்லாம் போய் இவ்ளோ யோசிக்கிற? அவன் எப்படி வேணாலும் அந்த பணத்தை கொண்டு வந்துட கூடாதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். நேர்மையான வழியில அந்த பணம் வரணும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்குறது, அவங்க அப்பா அம்மா கிட்டே கேக்குறது, சீட்டாடி சம்பாதிக்கிறது, இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. அப்படின்னா பார்த்திபன் வேலைக்கு தான் போகணும். ஏன், பார்த்திபனுக்கு என்ன படிப்பு இல்லையா, திறமை இல்லையா? அதெல்லாம் அவன் போவான். பொறுப்பு இல்லையே. சங்கரி, பழசெல்லாம் மறந்துட்டு பேசாத. அண்ணா, எனக்காக நீங்க எதுக்கு நான் சண்டை போட்டுக்கிட்டு? ரஜினி, நீ முதல்ல காஃபியை கொடு. ஆறிட போது கொடு.
செம்மங்க. இந்த மாதிரி டேஸ்ட்ல நான் காஃபி குடிச்சதே இல்ல. நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ம்? இவ்ளோ சூப்பரா ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டு வேலைக்கு போன்னு பொண்டாட்டி சொன்னா போவாம எப்படிங்க இருக்க முடியும்? வாழ்க்கையில காதலை தவிர நான் வேற எதையும் தேடி போனதில்ல. இப்போ காதலுக்காக வேலை தேடி போறேன். இந்தா, வரேன். அண்ணே, வரேன். வரேன். சாரி பார்த்திபா, இந்த கடனை அடைக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரியே என் கூடவே இருந்து என்ன பார்த்துக்கலாம். ரஜினி, சொல்லுங்க பத்மம்மா. சாப்பிடவாமா? இதோ பத்மம்மா, கொஞ்ச நேரம் முடிய போது, நான் வந்துடுறேன். ம். ஏங்க சாப்பிடுவாங்க. இதோ வர்றேன் சங்கரி. பத்மாமா, என்ன பாக்குறீங்க? இல்ல, பார்த்திபனை காணோமேன்னு பாக்குறேன். பார்த்திபனா? அவன் தான் வேலை தேட போறேன்னு போறானே. காலங்காத்தால என்னென்னமோ சொல்லி அவனை குழப்பி விட்டுட்டே நீ. பாவம், ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு போயிட்டான். அவ ஒன்னும் தப்பா சொல்லலையுமா? 25 லட்சத்தை திருப்பி கொடுக்கணும்னா சும்மாவா? வேலை தேட தானே போயிருக்கான். சரி ரஜினி, நான் வரேன். ரஜினி, சொல்லுங்க பத்மம்மா. உன் கழுத்து ஏன், என்னாச்சு? உன் கழுத்துல ஒண்ணும் இல்லையே பத்மம்மா. என்ன? ரஜினி, உன் கழுத்துல இந்த தாலியை காணுமே. என்ன பத்மம்மா சொல்றீங்க? தாலியை காணோம். எங்கம்மா? எங்க போட்ட? என் கழுத்துல தான் இருந்துச்சு. எங்க ரஜினி, போச்சு? என்னம்மா? என்னாச்சு? அக்கா, தாலியை காணோம். ஐயோ, எங்கம்மா விட்ட? கழுத்துல தான் இருந்துச்சு. ஐயோ, நல்லா தேடி பாருமா. என்னடி இது? தாலி எங்க? என்ன தெரியலம்மா, கழுத்துல தான் இருந்துச்சு. என்னடி ஏதோ விளையாட்டு பொருள் காணாத மாதிரி சொல்ற? ஐயோ ஐயோ, என்ன இது? எங்கேயாவது விட்டுட்டியா குளிக்கிற இடத்துல? இல்லம்மா, எனக்கு ஒண்ணும் புரியல. குளிக்கும் போது பாத்தியா? குளிக்கும் போது எடுத்து வைக்கல, என் கழுத்துல இருந்துச்சு. காலையில பாத்தியா? நல்லா பாத்து பத்மம்மா. இதுக்குதான் அன்னைக்கே அனிதா சொன்னா, புருஷன் பொண்டாட்டியா பொறுப்பா நடந்துக்க முடியுமான்னு கேட்டால. ஒரு தாலிய கூட பத்திரமா பாத்துக்க முடியல. சங்கரி, என்ன பேசிட்டு இருக்க நீ? இங்கதான் எங்கேயாவது இருக்கும். முதல்ல எல்லாரும் தேடி பாருங்க. தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க.
ராதிகா, என்னடி நின்னுகிட்டு இருக்க? போய் தேடு. தேடுறமா. சங்கரி, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? தேடுடி, தாலிய காணோம். தேடுறேன். இதெல்லாம் நான் தேடணுமா? தலை எழுத்து. இதே மாதிரி உன் வாழ்க்கையும் தொலைஞ்சு போக போகுது ரஜினி. நீ தேடி தேடி பைத்தியம் புடிச்சு அலைய போற. ரஜினி, நாங்க இங்க தேடுறோம், நீ போய் ரூம்ல போய் பாருமா. ஐயோ, என்னடி நீ இப்படி இருந்திருக்க? சகுனமே சரியில்லை. ஐயோ, பார்த்திபன் வேற வெளியில போயிருக்கானே. அம்மா, இல்ல ரஜினி, பார்த்திபனுக்கு ஒண்ணும் ஆகாது. நீ பதட்டப்படாம ரூம்ல போய் தேடி பாரு. போ, போ. பார்த்திபா, உனக்கு ஒண்ணு ஆகாது. ஐயோ, சகுனமே சரியில்லையேடி. பார்த்திபன் வேற வெளியில போயிருக்கானே. ஐயோ, பார்த்திபனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. முதல்ல அவனுக்கு போன் பண்ணணும். என்ன கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான்? ஹலோ பார்த்திபா, எங்க இருக்க? ஹலோ, நான் ஹலோ, யாரு இது? பார்த்திபன் நம்பர் தானே? பார்த்திபன் எங்க? அவர் பேர் பார்த்திபனாமா? அவர் பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. என்னது, ஆக்சிடென்ட்டா? ஆமாமா. பார்த்திபா, ரஜினி, ரஜினி என்னாச்சு? எங்க நீங்க இப்போ எந்த இடத்துல இருக்கீங்க? ரஜினி, ஒண்ணும் இல்லல்ல. ரஜினி, என்னாச்சு? என்னடி, என்னாச்சு? ஹலோ, சொல்லுங்க, என்னாச்சு? ரொம்ப அடிலாம் இல்லைங்க, ஆனா அவரால் பேச முடியல. இப்பதான் தூக்கி அவரை உட்கார வச்சிருக்கோம். ரஜினி, ஐயோ, என்னடி? எந்த இடத்துல இருக்கான்? கொஞ்சம் லொகேஷன் அனுப்பி விடுங்களேன் ப்ளீஸ். இங்கேதாம்மா, மதுரவாயில் பக்கத்துல, கந்தன் நகர் 2வது தெரு. கடவுளே. சரி, நான் இப்போ உடனே வரேன். ரஜினி, ரஜினி, என்னடி ஆச்சு? என்னாச்சு ரஜினி? அம்மா, தாலி கிடைச்சிருச்சு. அண்ணா, பார்த்திபன் பார்த்திபனுக்கு என்னாச்சு? என்னாச்சு? பார்த்திபனுக்கு என்னடி ஆச்சு? சொல்லுடி. சொல்லு ரஜினி. பார்த்திபனுக்கு என்னாச்சு ரஜினி? பார்த்திபனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. நான் உடனே போறேம்மா. தள்ளுங்க ரஜினி, நான் போய் பாக்குறேன். நான் போறேன். வாங்க இங்க வாங்க. அட வாங்க. வாங்க. பேசாத. உன்ன டேய், ஏங்க
டென்ஷனா ஓடி வர. நீ உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருக்க. அடிக்காதீங்க. ஏன்டா ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ரஜினி என்ன ஆச்சு உங்களுக்கு? உன் பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் பதறி அடிச்சிட்டு ஓடி வரேன். நீ இங்க உட்கார்ந்துட்டு சாவகாசமா டீ குடிச்சிட்டு இருக்க. சிரிக்காத சொல்லிட்டேன். போட்டுனா ஏங்க தொலைச்சிருவேன் உன்னை. ஏங்க ஏங்க என்கிட்ட தான் பைக்கே இல்லையே, எப்படி பைக் ஆக்சிடென்ட் ஆகும்? ஏன்டா இப்படி பண்ற? எதுல விளையாடுறதுன்னு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எனக்கு ஒரு நிமிஷம் மூச்சு நின்னு போயிடுச்சு தெரியுமா? நான் உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன், நீங்க தான் எடுக்கவே இல்லையே. நான் ஹால்ல உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மொபைல் சைலண்ட்ல இருந்துச்சு. கால் அட்டெண்ட் பண்ணலனா அதுக்கு இப்படியா பண்ணுவ நீ? சரி சாரி, ஏதோ விளையாட்டா பண்ணிட்டேங்க. வாங்க உட்காருங்க. 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 அண்ணா 2 டீ. சரிப்பா. நான் தான் சாரி கேட்டேன்ல, இன்னும் ஏன் டென்ஷனா இருக்கீங்க? பேசுங்க. டென்ஷனா தான் இருக்கு, ஆனா உன்னால இல்ல. வேற என்ன டென்ஷன்? அட இங்க பாருங்க, உங்க முகம் இப்படி வாடி போயிருந்தா நான் போய் அத்தை கிட்டே அடி வாங்கணும். இந்தாங்கண்ணா 2 டீ. தேங்க்யூ. ஏங்க எடுத்துக்கோங்க. இந்தாங்க. அட எடுத்துக்கங்க. ஏற்கனவே அம்மா பத்மாமாலாம் வீட்ல ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. சூடா டீ குடிச்சு ஃப்ரெஷ்ஷா போய் அவங்க கிட்டயும் சாரி கேட்டுறேன். நான் பாத்துக்கிறேன், நீங்க குடிங்க முதல்ல. அவங்க டென்ஷனுக்கு நான் தான் காரணம். எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? இந்த சென்டிமெண்ட்லாம் இருக்கா உங்களுக்கு? என் உயிர் உங்க தாலியில இல்ல, உங்க காதல்ல இருக்கு. சின்ன புள்ள மாதிரி இதுக்கு போய் அழுதுட்டு இருக்கீங்க. ஓஹோ, மெட்டி போடாம தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கோவில்ல இருந்து தலை தெறிக்க ஓடி வந்தானே ஒருத்தன், அவன ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆமா, இதான் என் பொண்டாட்டி. இவ்ளோ கலவரத்திலையும் டேட்டாவை எவ்வளவு தெளிவா வச்சிருக்கீங்க. சரி, நான் மெட்டி சென்டிமெண்ட்டை நம்பினேன், நீங்க தாலி சென்டிமெண்ட்டை நம்புனீங்க. அதுக்கு இது சரியா போச்சு. இனிமே இது எல்லாத்தையும் விட நம்ம அன்பை மட்டும் தான் ஸ்ட்ராங்கா நம்பணும். நம்பலாம். இனிமே உன் மேல ஏரோப்ளேனே வந்து மோதிச்சுன்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அதுவும் நீ சொன்னா நம்பவே மாட்டேன். ஃப்ராடு. சரி வா கிளம்பலாம், லேட் ஆயிடுச்சு. கிளம்ப முடியாதுங்க, நமக்கு இப்ப ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன? 3 டீ, ஒரு உடைஞ்ச கிளாஸ். உடைஞ்ச கிளாஸுக்கும் சேர்த்து காசு கொடுக்கணும். ஒண்ணு ஏ ராதிகா, ரஜினிக்கு ஒரு ஃபோன் பண்ணிடி. போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையேடி. அத்தை, நான் ஃபோன் பண்ண அத்தை, அவ எடுக்கல. ஐயோ, ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு போயிட்டாலே. பதட்டத்துல நமக்கும் எதுவும் புரியல. அவளை தனி அனுப்பி இருக்க கூடாது. கடவுளே, ஒண்ணா இருக்க கூடாது. ரஜினி, பார்த்திபா, என்னப்பா ஆச்சு? உனக்கு ஏதோ ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க. மா, நீ ஒண்ணு பதட்டப்படாத, ஒண்ணும் இல்ல. ஆமாத்த, பாருங்க, ஒரு சின்ன அடி கூட இல்ல,
நல்லா இருக்கேன். ஆக்சிடென்ட் ஆனதானே அடிபடும். என்னடி சொல்ற? ஷோ, தலையே சுத்துது, ஒண்ணுமே புரியல. பாத்திமா, என்ன நடந்துச்சு? மாமா, எதுவுமே நடக்கல. எல்லாமே இவனா நடத்திருக்கான். பதறி அடிச்சிட்டு போறேன், அங்க போய் பார்த்தா ஜாலியா உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருக்கான். கேட்டதுக்கு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்றான் தெரியுமா? விளையாட்டுக்கா? என்ன பார்த்திபா இது? இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா? இங்க ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளவு டென்ஷன்ல இருந்தோம் தெரியுமா? இவனுக்கு ஒன்னும் ஆகலையான்னு இப்பதான் நீ டென்ஷனா இருப்ப. நீயும் டென்ஷன் ஆயிட்டியா ராதிகா? அப்போ விஷயம் சீரியஸ் தான். ஓகே, ரஜினி கிட்ட அப்பவே சாரி கேட்டுட்டேன். இப்போ உங்க எல்லார்கிட்டயும் சாரி கேட்டுறேன். அத்தை சாரி 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 சாரி. இல்ல இல்ல, எனக்கு எதுவும் சரியா படல பார்த்திபா. தாலி அறுந்து போச்சு. விளையாட்டுக்கு சொன்னாலும் கரெக்டா அந்த நேரத்துல உன் வாயில இருந்தே ஆக்சிடென்ட்னு சொல்லி வச்சிருக்கேன். நேரமே சரியில்லை பார்த்திபா. மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இல்ல ரஜினி, யார் என்ன சொன்னாலும் என் மனசு ஆறாது. முதல்ல உனக்கு தாலி பிரிச்சு கோக்கணும்.